ஆனா கோவத்துல வேற கொத்துறா. ஏண்டா இப்படி டிவி ஃப்ரிட்ஜ் கிரைண்டர் பெட் இப்படி எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டா நாங்க என்னடா பண்றது? நாக்க புடிட்டு சாவு. அது? இல்ல ஓனரே, நல்லா கேளுங்கன்னு சொன்னேன். ஓ, நீ ரொம்ப ஒழுங்கா. அன்னைக்கு வெயில் அடிக்குதுன்னு பானை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், நீ அதுல படுத்து முட்டை விட்டுட்டு இருக்க. நீ என்னடி சிரிக்கிற? அவளாவது பானைக்குள்ளதான் முட்டை விட்டா, நீ பானைக்கு பக்கத்திலே படுத்து முட்டை விட்டுட்டு இருக்க. நீ அப்படி சொல்லு ஓனரே. சக்கரம் சோழண்டி கருப்பி இவங்க சண்டையில நம்மள மறந்துட்டாங்க. எப்படி மறப்ப? அன்னைக்கு எப்படிதான் முருங்கைக்காய் இருக்கலான்னு போனவமா, இவ முருங்கை மர பொந்துல உட்காந்து முட்டைய ஊத்திக்கிட்டு என்ன பார்த்து மறைக்கிறா. ஏண்டி முருங்கை மர பொந்துல உட்காந்து முட்டை விட்டா புருஷன் சொன்னானே? ஓவரா பேசாத ஓனரே, சக்கரம் சொல்லணும். இவ பெரிய சயின்டிஸ்ட், சக்கரத்தை பத்தி பேசுறா. ஐயோ விடுமாமா, கோபப்படாத. அப்புறம் என்னடி, அன்னைக்கு பல்லு வலிக்கிட்டு வாய் கொப்பிக்கலான்னு வாஷ் பேஷனை போய் பாக்குறேன், அங்க ஒருத்தர் வசதியா உட்காந்து முட்டை விட்டுட்டு இருக்கா. ஏண்டா வாஸ்துபடி வாஷ் பேஷன்ல முட்டை விடுன்னு ஜோசியக்காரன்